நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பள்ளிப்பாளையம் பிரிவு பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியலூரில் கள்ளங்குறிச்சி ரவுண்டானா அருகே மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலினை அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், வெள்ளரிக்காய், குளிர்பானம் ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரத்தில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அதிமுக மாநில வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல் சோழங்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிக பெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் PC ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP சிவசுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் ஆகியோர் நீர்மோர் மற்றும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். +2 பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பல்லடம் சேடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவி மகாலட்சுமியை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கினார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம், கழக நிர்வாகிகளும் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்ட அதிமுக சார்பில் பழையப்பேட்டை பகுதியில் நீர்மோர் பந்தலை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானம் மற்றும் பழங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடியா திமுக அரசுக்கு மக்கள் கொடுத்த மதிப்பின் முட்டைதான் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒரப்பனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பார்த்தீங்கல்ல, 3 ஆண்டு முடிஞ்சு 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற போது மிகப்பெரிய வறட்சி தான். இதான் மக்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க இந்த அரசினுடைய செயல்படாத தன்மையின் காரணமாக. ஆகவே இந்த 3 ஆண்டுகளே இன்றைக்கு 30 ஆண்டு கால சுமையை மக்கள் மனதிலே ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 520 வாக்குறுதிகளை அவங்க செய்யலை, எந்த திட்டத்தையும் அவங்க செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை. தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் அவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அல்லது அறிவித்த திட்டத்தை செயல்படுத்துறது, இதை வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. இப்போ 520 வாக்குறுதிகளில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்டால் அதுக்கு அவங்களிடத்துல பதில் இல்லை. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மயிலம்பாடி கரிய காளியம்மன் கோவிலில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் திறந்து வைத்தார். இதில் ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்பட்டியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் டாக்டர் C விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மணியாரம்பட்டி நாள் ரோட்டில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை புறநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் MPயுமான குமார் திறந்து வைத்தார். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் பெருங்குடி சீவரம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பு அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் பழ வகைகளை வழங்கினார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பு பகுதியில் மொடக்குறிச்சி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KV ராமலிங்கம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் PC ராமசாமி, முன்னாள் MLAக்கள் VP சிவசுப்பிரமணி, பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் MP செல்வகுமார சின்னையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி மற்றும் நாலாட்டின்புதூர் பகுதிகளில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல்களை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சங்கர் நகர், தாளையத்து உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் காவனூரில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன் ஆகியோர் நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்செல்வன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதை ராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். சென்னை RK நகர் DH ரோடு AE கோவில் தெரு பகுதியில் அதிமுக சார்பில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். முன்னதாக ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவுகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி மந்தவெளி தெரு அருகே விபத்தில் சிக்கி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளரை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு நேரில் சந்தித்து பழங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார்.